ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களே மற்றும் மகளிரணி ஜோதிட சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ஸ்தாபகர் தலைவர் ராஜா சங்கர் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழக்கம் போல ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஜோட கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேச இருக்கும் ஜோட விற்பனர்களுக்கும் ஜோட மாமேதைகளுக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கர்மவினையும் காலதேவனின் கணக்கும். இந்த கர்மவினையை பற்றி நம் முன்னோர்களும் ரிஷிகளும் மற்றும் ஞானிகளும் தன் அனுபவத்தாலும் தன் அனுபவத்தர்களை பார்த்ததாலும் தன் ஞானத்தாலும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் தெரிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துவதில்லை. அது வரட்டும், அவரை பேசிக்கலாம் அப்படிங்கிற தோரணையில் கடைசி காலத்தில் வருகின்ற துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து நம்ம கண்ணீர் விட்டு கதறி அழுகிறோம். அப்புறமேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஞானம் இறுதியில் தான் வருகிறது. அதே போல் இந்த கர்ம வினை அப்படின்னா என்ன? இந்த கர்ம வினையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் கூட கர்மா அப்படின்னா பாவம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கர்மா என்றால் செயல், அவ்வளோதான். இதில் அசுபகர்மா சுபகர்மா ரெண்டு கர்மா இருக்குது. சுபகர்மானா புண்ணியம், அசுபகர்மானா பாவம். இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது தான் நம்ம வார்த்தையில் கர்மா அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துகிறோம். இந்த கர்மாங்கிறது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது, அந்த வார்த்தை இருக்குது. நம்ம பாவம் புண்ணியம் பேசி பேசி அதுக்கு பிறகு கர்மாவுக்கு வந்துட்டோம். இப்போ சுபகர்மா அப்படின்னா புண்ணியம். நம்மளோட மனோ வாக்கு காயம் அப்படிம்பாங்க. மனசால் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு நல்லதை நினச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, வார்த்தையால் மற்றவங்களை ஆசீர்வாதம் பண்ணி வார்த்தையால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதை புண்படுத்தாமல் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பேசுகின்ற வார்த்தைகள் வாக்கு. காயம் அப்படின்னா உடம்பால் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு உடம்பால் மற்றவங்களுக்கு பேர் உதவியாக இருந்து சிவ தொண்டுகள் செஞ்சு ஆலய பணிகள் செய்து இது போன்ற புண்ணிய காரியங்களை நம்ம உடம்பால் செய்கிறது மெய் வாக்கு. அப்போ மனோ வாக்கு காயத்தால் செய்யக்கூடிய நன்மை தருகிற நிகழ்வுகள் எல்லாமே சுபகர்மா. அசுபகர்மா அப்படின்றால் அது அப்படியே எதிர்மறையாக மனசால் அடுத்தவனை கெடுதல் நினைக்கிறது, வார்த்தையால் மற்றவங்களை புண்படுத்துறது, உடம்பால் மற்றவங்களுக்கு தீமை விளைவிக்கிறது, இதெல்லாம் அசுபகர்மா. அப்போ சுபகர்மா அசுபகர்மா அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ அதிகமாகிட்டு வருது. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், பிறருக்கு இன்னும் முற்பகல் செய்யின் தமக்கு இன்னும் பிற்பகல் தாமே வரும். தாமே வரும், வெறும் வரும்னு சொல்ல, தாமே வரும் அப்படிங்கிறார். அதை முற்பகல் பிற்பகல் அப்படிங்கிறத பிறருக்கு இன்னும் இப்பிறவியில் செய்தால் தமக்கு இன்னும் பின் பிறவியில் தாமே வரும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அடுத்த ஜென்மத்தில் வரும். இதே தான் இது ஒரு 1.25 அடியில் சொன்னாலும் கூட கணியன் பூங்குடனார் அவர் ஒரே வரியில் சொல்கிறார்,
தீதும் நன்றும் பிறத்தரவாரா. உனக்கு கிடைக்கிற நன்மையோ இன்பமோ சந்தோஷமோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ மற்றவங்களால் வரல, மற்றவங்களை திட்டாத, அது நீயே தேடிக்கிட்டது அப்படின்னு ஒரே வரியில் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்மத்தை நீ செய், பலனை நான் தருகிறேன். கர்மம் என்றால் செயல். அந்த செயல் நல்லதா கெட்டதா முடிவு பண்ணிக்கோ. அந்த கர்மத்தை நீ செய், பலனை நான் தருகிறேன் அப்படின்னு கீதையின் நாயகன் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த கர்ம வினையெல்லாம் நாம் சொல்கிறோம். இந்த கர்ம வினைக்கும் நம்மளுக்கும் இப்போ பேசுகிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நாம் ஒவ்வொருத்தரும் செய்கின்ற செயலிலையும் சரி பேச்சிலையும் சரி நவகிரகத்தினுடைய பங்கு அதிகம் உண்டு. முழுக்க முழுக்க அதுதான் உண்டு. அவனின்றி எதுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நவகிரகங்கள் 9ம் அவர்கள் என்று எதுவும் அசையாது, அவன்றி எதுவும் அசையாது. அதுபோல் நம்ம முன்ஜென்ம கர்மா, இந்த கர்மாவில் 2 விதமாக சொன்னோம், இப்போ 3 விதமாக சொல்கிறோம். முன்ஜென்ம கர்மா, முன்னோர்கள் செய்த கர்மா, தன் ஜென்ம கர்மா அப்படின்னு 3 கர்மா இருக்குது. அப்படின்னா நாம் போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம பலனும் முன்னோர்கள் செஞ்ச கர்ம பலனும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்கின்ற கர்ம பலன், இந்த 3ம் சேர்ந்தது தான் நாம் இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்போ உதாரணம், ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் பாவகரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்கணத்தில் பாவகரங்கள் ஏதோ ஒன்று, இதை சூரியன் ராகு, சுக்கரன் ராகு, இது மாதிரி இருந்து கொஞ்சம் துன்பப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் செஞ்ச பாவத்தினால தான் எனக்கு லக்கணத்தில் பாபகரங்களாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. உங்கள் லக்கணத்தில் இருக்கிற பாப கிரகங்கள் ஏற்பட்ட விளைவு உங்கள் தகப்பனார் செய்த பாவத்தின் விளைவுன்னு எதிரடி நம்ப முடியல. இப்போ உங்களுடைய முன்ஜென்ம லக்கணம் எது? 5ஆம் வீடு இல்லைங்களா? 5ஆம் வீடு உங்களுடைய முன்ஜென்ம லக்கணம். அங்கே பாபகரங்கள் இருந்ததுன்னா முன்ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்தினுடைய எதிரொலி 5ஆம் வீட்டில் எதிரொலிக்கும். அப்போ அந்த 5ஆம் வீடுங்கிறது பாட்டன் ஸ்தானம். அந்த பாட்டனுக்கு முன்ஜென்ம பாவம் எது? 5க்கு 5 9ஆம் பாவம் இல்லையா? அப்போ 9ஆம் வீட்டில் பாபகரங்கள் இருந்தால் பாட்டன் செய்த பாபக செயலுக்கு அல்லது சுப செலவுக்கு சுப கர்மாவுக்கு எதிரொலி 9ஆம் வீட்டில் இருக்கும். அப்போ 9ஆம் வீடுங்கிறது தாப்பன் ஸ்தானம். தாப்பன் செஞ்ச பாவமோ புண்ணியமோ எங்கே எதிரொலிக்கும்னா 9க்கு 5, அதாவது லக்கணம். அப்போ லக்கணத்தில் இருக்கிற பாபகரங்கள் உங்களுடைய தாப்பனார் செய்த பாவத்தின் எதிரொலி, சுபகரங்கள் இருந்தால் அவர் செஞ்ச புண்ணியத்தின் எதிரொலி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது நம்ம முன் ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே 5ஆம் பாவத்துக்கள் தான் சார்ந்து வருது இல்லைங்களா? அதே போல் காலதேவனின் கணக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஜாதகம் தான் காலதேவன் கணக்கு. காலத்தால் செய்த நன்மை தேவைகள் அத்தனையுமே கணக்கு வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்போ அந்த கணக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 4, 7 தாய் வழி கர்மா, 5, 9 தந்தை வழி கர்மா, 1, 10 தன் ஜென்ம கர்மா. இப்படி தான் பிரித்து பார்க்கணும். அப்போ அந்தந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாபகிரகம்னா அதையே எடுத்துக்கிறது. சனி, ராகு, கேது, மாந்தி, இவங்க தான் பாபகிரகங்கள். இவர்களோடு எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தினுடைய கெட்ட பலன் அல்லது நன்மையான பலன் நம்ம அனுபவிக்கலாம். முன் ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீ ஒன்றும் பெருசாக நம்ம இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி கணக்கு போட்டு ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். சாதாரணமாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்களாவே நம்ம இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் என்ன செஞ்ச பாவம் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சுக்கரன் அப்படிங்கிறத விட சுக்கரன் ராகு, சுக்கரன் செவ்வாய்,
சுக்கிரன் சனி, அது சுக்கிரன் கேது, சுக்கிரன் மாந்தி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ போன ஜென்மத்தில் பெண் சாபம் வாங்கியிருக்கிறீங்க, பெண்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறீங்க, பெண்களை துன்புறுத்தியிருக்கிறீங்க. அப்போ அந்த பெண் சாபம் இந்த ஜென்மத்தில் பிரதிபலிக்கும் போது இது மாதிரி கிரக சேர்க்கை ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ சுக்கிரன் செவ்வாய் முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு விதவை பெண்ணை கொடுமைப்படுத்தி அதை ஏமாற்றி சுகம் அனுபவித்ததுனால இந்த ஜென்மத்தில் சுக்கிரன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் அமரும் போது இல்வாழ்க்கை சிக்கலோ, இந்த ஜென்மத்தில் பங்கம், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. சுக்கிரன் ராகு அப்படிங்கும்போது முன் ஜென்மத்தில் மனமான பெண், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய பெண்ணை கொடுமைப்படுத்துறதுனால இந்த ஜென்மத்தில் சுக்கிரன் ராகு உங்கள் ஜாதகத்தில் அதே ஒரு பாவ செயலுக்கு உண்டான தண்டனையை கொடுக்குது. அதே மாதிரி இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் சனியோடு சேர்ந்தாலும் மாந்தியோடு சேர்ந்தாலும் இது மாதிரி ஒரு பெண்களால் நாம் பெண்களை கொடுமைப்படுத்துறதுனால ஏற்பட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய விளைவு தான் இந்த ஜென்மத்தில் அமர்ந்து திருமண தடை ஏற்படுத்துறது, திருமண தாமதம் ஏற்படுறது, திருமண பிரிவு ஏற்படுத்துறது, மனைவி இளமையிலே இழக்கிறது அல்லது மனைவி துர்மரணம் அடைகிறது, விபத்துக்குள்ளாகிறது, இதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை தான். அப்போ இந்த பலன்களை அனுபவிக்கணுங்கிறது தான் போன ஜென்மத்தில் நம்ம போட்டு வச்ச விதை இந்த ஜென்மத்தில் முளைச்சி இது மாதிரி பரிமளிக்கிறது. அதே போல தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லலாம். ஒரு சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, சூரியன் ராகு, சூரியன் சனி, சூரியன் மாந்தி, சூரியன் கேது, இப்படி நம்ம அந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது போன ஜென்மத்தில் நம்முடைய தகப்பனாரை கொடுமைப்படுத்துறது, அவருக்கு விரோதமான செயல்களில் நம்ம ஈடுபடுறது, அல்லது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான தொழில் செய்கிறது, அல்லது அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறது, ராஜ துரோகம் செய்கிறது, அரசு ஊழியர்களை தாக்கிறது, இது மாதிரி நாம் நிறையா செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த சூரியனால் அந்த செயல்கள் செஞ்ச விளைவு இந்த ஜென்மத்தில் அது போன ஜென்மத்தில் தாப்பனாருக்கு சோறு போடாமல், மருத்துவ செலவு செய்யாமல் அவருடைய சாபத்துக்கு ஆளாகிறது, இதெல்லாம் முன் ஜென்மத்தில் செய்கிறதுனால இந்த ஜென்மத்தில் இந்த சூரியன் அந்த பாபங்களோட இணைஞ்சு நம்ம ஜாதகத்தில் காமிக்கும். அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஜென்மத்தில் ஒரு நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல, ஒரு அரசியலில் ஜெயிக்க முடியல, புகழ் பெற முடியல, எனக்கு என்னுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அப்போ அவனுக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் புகழ் பெற முடியல அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தால் இவனுக்கு தண்டனை, அரசாங்கத்தால் இவனுக்கு விரோதம், அது ஜெயிலுக்கு போகிறது, இது மாதிரி அரசாங்கத்தால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது, அக்கினி மின்சாரத்தால் ஆபத்து விபத்து ஏற்படுத்துறது, இதெல்லாம் அந்த போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த பாவத்தினுடைய எதிரொலி இந்த ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு வந்திருக்கும். அப்போ அந்த விளைவுகளை நம்ம சந்தித்து ஆக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ நம்ம நியாயமான முறையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு செயல் நம்மளுக்கு எப்போ கிடைக்கலையோ அப்போ அந்த கிரக காரகத்துவத்தினால போன ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படிதாங்களே? இப்போ நம்மளுக்கு நியாயமாக அனுபவிக்கிறது மனைவியால் சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கலன்னா சுக்கிரனுடைய பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சுக்கிரன் 6-8 பண்ணல மறைஞ்சிருக்கலாம், பாபரத்தோடு சேர்ந்துருக்கலாம். அப்போ தாப்பனாரை இளமையில் இழக்கிறோம் அப்படின்னாவே போன ஜென்மத்தில் அந்த சூரியனுடைய காரகத்துக்கு பாதிப்பு உண்டு பண்ணிருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு குரு எடுத்துக்கங்க, புத்திர சோகம், புத்திர சேதம், புத்திர பிரிவு, புத்திர அற்பாயில் மடிகிறது, இதெல்லாம் என்ன காரணம்? போன ஜென்மத்தில் குருவனுடைய காரகத்துவமான ஆலயத்தை இழிவுபடுத்துறது, ஆலய வழிபாடு செய்கிறவர்களை துன்புறுத்துறது, அல்லது கோயிலில் நம்ம இடிக்கிறது, அல்லது ஆன்மீக பெரியவர்களை இழிவுபடுத்துறது, அந்தணர்களுடைய சாபத்தை பெறுறது, அதே மாதிரி நம்மளுக்கு குரு இருப்பார்லையே சொல்லிக் கொடுத்த குருவை அவமானப்படுத்துறது, குருவை துரோகம் செய்கிறது, இதனால் நம்ம செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் குரு சனி, குரு ராகு, குரு கேது, குரு மாந்தி, இந்த காம்பினேஷன் இந்த ஜென்மத்தில் நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம். அப்போ அந்த காம்பினேஷன் கிரகச்சேர்க்கையை பார்த்த உடனே போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோமாக்க ஈஸியாக புரியும். இப்போ ஒருத்தன் தொழில் அமையலை, அடிமை தொழில் கூட ஒழுங்காக அமையலை, பல்வேறு தொழிலை மாறி மாறி செஞ்சிட்டு இருக்கிறான், எந்த தொழிலும் நிரந்தரம் இல்லை. அப்போ அவனுக்கு என்ன காரணமாக இருக்கும்? தொழில்காரகன், கர்மக்காரகன் சனி. அந்த சனி போன ஜென்மத்தில்
இவன் வேலைக்காரர்களை துன்புறுத்துறது, வேலையாட்களுக்கு வேலையை வாங்கிட்டு பணம் கொடுக்காமல் இருக்கிறது, வேலையாட்களுக்கு கொடுமைப்படுத்தி அவங்க சாபத்தை வாங்கிறது, குறைஞ்ச சம்பளத்தில் வேலை வாங்கிறது, தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறது, இப்படி எல்லாம் அந்த சனியினுடைய காரகத்துக்கு உண்டானவர்கள் எல்லாமே நாம் இழிவுபடுத்தி கொடுமைப்படுத்தினால அந்த சாபம் இந்த ஜென்மத்தில் வரும்போது சனியோடு இந்த பாபகரங்கள்லாம் சேர்ந்து வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்காம வேலை செய்யக்கூடிய இடத்துல நாம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, அல்லது தாழ்ந்த நிலைப்பணி, உயர்ந்த பணிக்கு போக முடியாது, தாழ்ந்த நிலைப்பணிகளை செஞ்சுக்கிட்டு உயர் அதிகாரிகிட்ட நம்ம அவமானப்படுறது, இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லையா? இவங்களாம் போன ஜென்மத்தில் அந்த பாவம் செஞ்சதுனால ஏற்பட்ட விளைவு அந்த ஜாதகத்தில் கண்ணாடி போல் பிரதிபலிக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்த்துட்டே வந்தோமாக்க மிக அற்புதமான முறையில் புரியும். ஆக நாம் முன் ஜென்மத்தில் செஞ்சது தான் இந்த ஜென்மத்தில் வருது. ஒவ்வொரு பாவத்துக்கும் அதேமாரி தான், ஒவ்வொரு பாவத்துக்கும் இதேமாரி தான் போன ஜென்மத்தில் செஞ்சது இந்த ஜென்மத்தில் நாம் வந்து அனுபவிக்கிறோம். இதுதான் கர்ம வினையின் தத்துவம், இதுதான் காலதேவனின் கணக்கு என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.